Hi guys, welcome to our channel. Today we are seeing one block challenge. Okay. நம்ம இன்னைக்கு ஒன் பிளாக் லக்கி ஒன் பிளாக் சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்னடா டர்ட் பிளாக் இது வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, டர்ட் பிளாக்னு கேட்பீங்க. நான் போன டைம் மாடு போய் இது மாட்டிட்டு வந்தேன் மாடை. அதுதான் இப்போ பாருங்க, என்கிட்ட இந்த பிளாக் இருக்குது, டர்ட் தான் அது. இது ஒன் பிளாக்னால அப்படி தான் இருக்கும் கைஸ். டெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதை கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் செஸ்ட். பரவாயில்ல கைஸ், நம்மளுக்கு உட்டு ரொம்ப தேவை. நம்மக்கிட்ட உட்டு ஒரு 3 சாப்ளிங் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப தேவையாக கிடச்சிருக்கு. தேவையான பொருள் தான் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், நம்ம தக்ஷினும் வந்திருக்கான். அதனால் தக்ஷினும் நானும் மட்டும்தான் இந்த வீடியோவுக்கு பேசிட்டு ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம். ஹை கைஸ், என் பேர் தக்ஷின். இப்போ நான் சும்மா தான் இருக்க போகிறேன். அதான் என் ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நேரம் இது பண்ணலான் தான், டப்பிங் கொடுக்கலான்னு வந்தேன். ஓகே கைஸ், வாடா நீ வந்து உட்காடுறான். அப்போ எதுக்கிட்ட வந்து கீழே உட்காடுற வைங்க. ஓகே கைஸ், நம்ம டர்ட் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு என்னடா நான் குட்டி ஆகிட்டேன் கைஸ். இந்த ட்ரீ ரொம்ப பெருசாக இருக்குது, அது கொஞ்சம் பிளாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே எஸ், நம்ம லீவ்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு வச்சு விட்டுருலாம். நம்மளுக்கு உட்டு கொஞ்சம் தேவைப்படுது, உட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறியா? எடுத்தாச்சு. உட்டு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. ஆமாம் கைஸ். ஓகே, ஃபுல்லாக உட்டு எடுத்தாச்சு. ஓகே, சாப்ளிங் இதுலேருந்து கிடைக்கும். இப்போ ஒன்று கிடச்சிச்சு, நான் பார்த்தேன். இதை ஃபுல்லாக நீட்டுக்கு கிளியர் பண்ணி விட்டுருலாம். கொஞ்சம் தட்டியாக இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு சாப்ளிங் இருக்குது. நான் கீழே இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னொரு சாப்ளிங் கிடச்சிச்சு. அங்கே பாருங்க கைஸ், லீஃப் வருது. லீஃப் கீழே இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்கு இன்வென்டரியில் ஏதாச்சும் கிடச்சிருக்கா? லாகு, செஸ்ட்டு, ஸ்வீட் பெரிஸ். நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படும். இது குத்தமே க்ரோன் ஆனால் வட்டி இது குத்தம். நான் இப்போ போட தேவையில்ல. ஐயோ, ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே வச்சுட்டேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு இதே மாதிரி இப்படியே போயிட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து 7 கைஸ் கீழே வந்துட்டோங்களா? எஸ் கவு நீ கீழே விழுவாத. பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கவுல செஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. இன்வென்டரி வச்சுக்க. ஓகே கைஸ், இதுலேயும் கொஞ்சம் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி போடலாம் கைஸ். கரெக்டாக தக்ஷின்? கரெக்டு தான்டா. நல்ல வேலை கவு நம்ம பக்கத்தில் தான் வருது கைஸ். கீழே உழுவுல. அவன் சொல்கிறது தான் கரெக்டு. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ஒரு கிளிக் ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம யாருக்குதான் இப்போ நம்ம ஜாய்ஸ்டிக் விளாடலாம். இன்னொரு கிளிக் அடிக்கும். அது வந்து நம்ம எங்களுக்கு பின்னாடி தனம் விளாண்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் டர்ட் கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். இந்த பக்கின்னு கூட நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாம். கைஸ், என் தம்பி இருக்கான்ல, அவன் இன்னொரு சேனல் உருவாக்குறானா. அதுவும் தன்வந்த் பிளாஸ்ட். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், நான் இதுவே உங்கள் தம்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் நான் நல்லா தான் இத்தனை பீட்ரூட்டு எல்லாமே அள்ளி எடுத்து வச்சுக்கலாம். ஃபுட்டுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டாக கைஸ்? கரெக்டு தான்.
டேக்குக்கு வந்து எக்ஸா டேக்குக்கு வந்து ஃபுல்லாக எடுக்கலாமா? எல்லாத்தையும் எப்படி எடுக்கலாம்? எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுக்க முடியல. ஓகே எடுத்துட்டேன், நீங்கள் வச்சுட்டேன். ஓகே இந்த கவிங்க நானே கீழே வந்துட்டேன் கைஸ். சாரி கைஸ், நான் கீழே வந்துட்டேன். ஹே திருப்பி ஸ்பான் ஆகிட்டேன். ஜஸ்ட் வாட்ச் நான் லூட் எல்லாமே போயிடுச்சு கைஸ். ஹேபல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஃபுட்டுக்கு தான் போகணும். இது என்னமோ போனு, ஐ திங்க் போன் பிளாக். இது உடைக்க முடியாது. டே மோசம்டா இது தக்ஷினே. கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குது பிளாட்ஃபார்மு. என்கிட்ட வர பிளாக்ஸ்லையே இது டெஸ்ட்டில் வச்சோமா எதுவுமே இல்லை. இதை தான் உடைக்கணும். கவுச் பண்ணிக்கலாம், அப்புறம் கீழே விழுக மாட்டோம். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐ வுட்டு பிளாட்ஃபார்ம் இன்னொரு வுட்டு. ஹேபல் ஃபுட்டு கிளியரா? ஓகே நான் ஃபஸ்ட்டு இது பிளாட்ஃபார்மை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதான் என்கிட்ட இருக்குது. வுட் அளவு தான் இது அளவு தான் போல. என்ன கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட இல்லையா? சரி நம்ம இன்னொரு புது கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். எஸ் கைஸ், நம்ம ஃபைனலாக ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கீழே விழக்கூடாது. இதுக்கு மேலே நான் கீழே விழாமல் இதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஐயோ கவு கீழே வந்துடும் போகுது. கவு கிட்ட இருக்கலாமா? ஐயோ கீழே தள்ளி விட்டேன். ஓகே பரவாயில்ல. ஓகே பிளாட்ஃபார்ம் ஐ விட்டு காய்ச்சிருது. ஓகே பிளாட்ஃபார்ம் அப்டேட் பண்ணிக்கலாம். 2 கிராஸ் கச்சு டர்ட் கச்சு கொஞ்சம் டோட்டிங் வச்சுக்கலாம். நல்லா தானே போயிட்டுருக்கு தக்ஷின்? நல்லா தான் போயிட்டுருக்கு. மாடு கீழே வந்துச்சு. அது மட்டும் இல்லை, மழை போகுது. நம்ம ஷெல்டர் ஷீப் நீங்கள் வா. இதே நாம கீழே வந்துருப்போம். இப்போ வந்து நம்ம தன்மந்தும் வரான். ஷீப் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கனால நான் ஷீப்பை தள்ளி விட்டேன். வேறு என்ன பண்ணுறது? ஓகே நம்ம பிளாட்ஃபார்மை இந்த பக்கம் பில்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இடம் தேவைப்படுது. ஆமாம் கைஸ், நிறைய ஷெல்டர் வேறு கட்டணும், அதை மறந்துடாதீங்க. ஆமாம் கைஸ், இந்த மாதிரி மழை வேறு வருது. ஆமாம் கைஸ், நம்ம ரியல் லைஃப்பில் கூட மழை வருது கைஸ். இன்னும் வரல மழை கைஸ். விட்டு கைஸ் நம்ம டர்ட்லேயே பண்ணிக்கலாம். கைஸ் திரும்ப உட்டு கைஸ். ஷீப்பு கைஸ். கைஸ் செஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கைஸ் இத்தனை பீட்ரூட் வாங்க கைஸ், எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு கைஸ் நான் பாட்டுக்கு ரேண்டமாக முடிக்கிட்டு இருக்கேன். கைஸ் சத்தமாக கேட்குது. அதான் கைஸ் யாருக்கு குஸ்ட்டு இது இருக்க மாட்டேன். அது எடுத்துக்கணுமே. சாப்பிடு தூக்கி போட்டேன். செஸ்ட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. நம்ம கிட்ட வந்துடுச்சு. ஓகே நம்ம இங்கே ட்ரீ பிளான் ஒரு ட்ரீ பிளான் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம ஷீப் நம்ம கொலை வேணாம். ஷீப்பை ஒரு ரேஞ்ச் கட்டி அப்புறமேட்டு அனிமல்ஸ் கிடைக்கும். கைஸ் போன் மீல் இதை வச்சு போன் மீல் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதை வச்சு டக்குன்னு மரம் டக்குன்னு பண்ண முடியும்.
ஈவன் நம்மளுக்கு ஸ்வீட் பெர்ரிஸ் கூட கிடைச்சிருக்கு. நல்லதுதான். கைஸ் இது ப்ளூ dandelions கைஸ். ஆமாங்க. dandelions-ஆ? ப்ளூ கலர். அது ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ்டா. ப்ளூ ஓரா. அது பேர் எங்களுக்கு தெரியாது கைஸ். கைஸ் நான் அது ஜேஜே மேக்கர் பார்த்துருக்கேன். அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பார்ட் எபிசோட்ஸில் வரும். ஆமாம் கைஸ் பாட்டு. கைஸ் நைட் அடிச்சு கைஸ் நைட் அடிச்சு கைஸ் ஜாம்பிஸ் வரும். ஜாம்பிஸ் கைஸ் கிரான் மோட் பண்ணிட்டோம் கைஸ். போச்சு, மாட்டிக்கிட்டோம்டா. நான் இங்கே மாட்டினேன். குட்டியாக தானக்கா? இல்லையே, தா நான் நின்றுட்டு இருக்கேன். இன்னும் தான் இருக்கேன். கைஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம கிட்ட டார்ச்சர் செஸ்ட் இருக்குது. கோல் கட்டிச்சுன்னா டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட்டில் என்ன இருக்குன்னா வரல. செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம டை ஆகிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சிடலாம். ஃபுட்டு இருக்கா? ஃபுட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது, அதனால ஃபுட்டு மெயினாக இங்கே வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் ஸ்டிக்ஸும் தேவைப்படும் கிராஃப்ட் பண்ண ஏதாச்சும். ஆமாம்ல, நம்ம பிக்காக்ஸ் இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணவே இல்லை. நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். க்ளே நம்மளுக்கு தேவைப்படாது. இதெல்லாம் பிளான் பண்ணிடலாம். இது தேவைப்படுது. லைட்னிங் வாரத்தில் பார்த்தீங்களா கைஸ்? ஆமாம் கைஸ். ஆமாம் கைஸ், இவன் பார்க்கவே இல்லை கைஸ். போய் சொல்கிறேன். தக்ஷின் நல்ல பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். தன்னன் பார்த்தா போச்சு. சோலி முடிஞ்சிச்சு. எல்லா ஃபுட்டும் போச்சு. நான் என்னமோ இந்த ஷீப்பை தள்ளி விடாமல் தள்ளி விட வேணாம்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துருப்பேன். கைஸ் இன்னொரு டைம் டென்டர் கைஸ். இன்னொரு ஷீப்பு ஃபுட்டு கைஸ். இந்த ஷீப்பு கீழே விழுந்தா அவ்வளோதான் கைஸ். ஆமாம் கைஸ். ஆனால் நம்மக்கிட்ட இன்னொரு ஷீப் இருக்குது கைஸ். பிக்கு கைஸ் பிக்கு கீழே வந்துருச்சு. கைஸ் உட்டு பேர்ட்ஸ் உட்டு. கைஸ் பிக்கு கீழே வந்துருச்சு. கீழே விழுந்துருச்சா? இல்லை செஸ்ட் மேலே தான் இருக்கா? அங்கேயே இரு. எங்கே பாரு. இன்னொரு ஷீப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டிக்ஸ் நான் பத்திரமா வச்சுருந்தேன். செஸ்ட்டுக்குள்ள வச்சுருந்தேன். இல்லை ஃபுட்டு தான் வச்சுருந்தேன். ஃபுட்டு தான் வச்சிடலாம். இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப்டிங் பண்ணலாம். கைஸ் நம்மக்கிட்ட இப்போ டார்ச்சஸ் நம்ம ஒரு கேன் ஃபயர் செய்யலாம். அப்போ தான் நைட்லாம் அது கோல் தேவை, நிறைய தேவை. அது டார்ச்சஸே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று தேவை. பிகி மடிச்சுக்கோ. நான் கேமரா போட்டேன். ஷீப் ஜாலியான பெரிய என்கிட்ட ஒரே ஒரு ஷீப் தான் வச்சு அப்புறமேட்டு ரேஞ்ச் கட்டி உள்ள ஊற்றி விட்டுருவோம். டாக்டர் நம்மளுக்கு 9 இருக்குது. சூப்பர். இது நம்ம பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். கைஸ் லாஸ்ட் வீடியோ லக்கி பிளாக்ஸ் போட்டோம் கைஸ். அப்போ என்டர்டைன்மெண்ட் போடவே இல்லை. அது இதாகிடுச்சு. வரவே இல்லை, போவே இல்லை. கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சாட்டி நானே யாருக்கு ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுவேன். இல்லை கைஸ், நான் ரெடியாக அவங்க கூட வீடியோ போட அவன் கர்மமாக விளையாடுவான். ஓகே கைஸ், நான் ஷீப் இப்போ மூஷும் இது ரொம்ப ரேரா வெதிரமாக வச்சுக்கலாம். இந்த ஷீப் தள்ளி விடுது. இந்த ஷீப்பு தள்ளி விட்டுருலாம். இதை வச்சு நம்ம இன்ஃபினிட்டி ஃபுட்டு வச்சுக்கலாம். ரேன்ச் பில்ட் பண்ணுண்டா. டக்குன்னு பில்ட் பண்ணிட்டு எவ்வளோ விட்டுருக்கு. ஏன் நம்மளுக்கு இன்னும் கோல் கிடைக்கல? கவ்வு அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துச்சு. எல்லாமே இந்த கவ்வால தான். சரி, நீ ஒன்று தானே இருக்க, நீயாச்சும் இருந்துக்கோ. ஓகே, நம்மக்கிட்ட வுட்டு நிறைய இருக்குது, அதனால கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு பெட்டு தேவை நம்மளுக்கு டக்குன்னு. ஆமாம், ஷீப்பெல்லாம் வந்துச்சு, அதை கொண்டுட்டோம். கீழே தள்ளி விட்டோம். அதை கொண்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஷீப் கிடைக்கும். ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸ் கிடச்சி. ஆக்ஸு ஷவல் தேவை, ஆனால் பரவாயில்ல. ஆக்ஸ் இருக்குல்ல, ஜம்ப் பண்ணி அந்த கொள்றதுக்கு. ஆமாம், கத்தியும் தேவை. இல்லை, ஆக்ஸ் இருக்குல்ல, கொல்ல ஜம்ப் பண்ணி கொண்டா ஃபுட்டு கிடைக்கும். ஷீப்பு வந்து அப்புறமேட்டு உள்ளே கிடைக்கும். நிறைய டெஸ்ட் எவ்வளோ கைஸ். இதுலேயும் பீட்ரூட்ஸ் நிறைய இருக்குது கைஸ். யாபி ஸ்பீடப் பண்ணுறாங்க. எல்லாம் விட்டு வைக்காத யாபி, எல்லாமே எடுத்து போட்டுரு.
நம்ம கிட்ட இப்போ 64 இருக்கும் கைஸ். பீட்ரூட்டு 64 இல்லைடா, இன்னும் பக்கத்துலேயே போகல. நம்ம எடுத்து வச்சுக்கோ, செஸ்ட்டில் போட்டுடலாம். நம்மளுக்கு செஸ்ட் தேவைப்படாதுடா. ஓகே, இப்போ நிறைய பிளாக் கிடச்சிருக்கு. 16 போடு, 16 டர்ட்டு கைஸ். இதை வச்சு நம்ம ஒரு பேஸை கட்டிடலாம் கைஸ். ஆமாம்ல, பேஸை கட்ட மறந்துட்டோம். வாங்க ஸோ டர்ட் பேஸ் கட்டிடலாம். வேணாம், நான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இது மாதிரி கவர் ஸ்டோன் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு ஸ்டோன் பேஸ் பண்ணிக்கலாம். கப்பாக இருக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் இருட்டாயிடுச்சு, அது ரொம்ப நேரம் ஆகுது. அதுவும் இல்லாமல் மழையும் ரொம்ப மழை வருதுனால நம்ம அந்த இது ஆமாம் கைஸ். இன்னொன்று பக்கத்து கைஸ், மழை வந்துச்சுன்னா நிறைய க்ரீப்பர்ஸ் கூட ஸ்பான் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதுவும் ஹைட் பிளேஸில் இருக்கனால நல்லா பவர்ஃபுல்லாக க்ரீப்பர்ஸ் ஸ்பான் ஆகும். அதுமாதிரி லைட்டிங் கூட நம்ம படும் கைஸ். இன்னும் கவு அந்த கவுங்க எங்கே இருக்குது போய் தள்ளி விட்டுறாது. இந்த ரெண்டுத்தையும் குழந்தை ஃபீட் பண்ணால் பேபி கவு கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபீட் பண்ணுறது பொருள் இருக்குது. ஆனால் இதை கொண்ட 6 மணிக்கு இந்த இடத்துல 6 மணி செய்யணும். பொறுமையாக கொடுங்க. அதான் அது கீழே இருந்துச்சு, ஆனால் அதோட திங்ஸ் மட்டும் அப்படியே கீழே போட்டு போயிடுச்சு. ஓகே, ஏன் பண்ணாச்சு. ஓகே, தட்ஸ் மைன். வாட்டர் மேலன் ஃபுட்டு வுட்டு வச்சு நம்ம இது கொஞ்சம் இன்னும் ஹார்ட்ஸ் போகிறீங்க. அது அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்கும். ஓய் பக்கெட் ஆஃப் வாட்டர் உள்ளே இருக்கு. வாட்டரு கைஸ், பிக்காக்ஸு நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் பன் கூட இருக்குது. பன்னு பிரெட்டு கைஸ். பன்னும் சொல்லலாம், பிரெட்டும் சொல்லலாம். எது எப்படி வேணாலும். அதுக்கு வாட்டர் பக்கெட் வச்சு ஆனால் வாட்டர் செய்யலாம். உண்மையாகவே வந்து இது பிரெட்டு தான். ஆனால் வந்து ஆக்சுவலாக இது பன்னு கூட சொல்லலாம். இந்த பன்னுன்னு எழுதிருக்கு. பன் எழுதலை, பிரெட்டு தான் எழுதிருக்கு. ஆனால் பரவாயில்ல கைஸ். இதை வச்சு வாட்டர் இன்ஃபினிட்டி வாட்டர் செய்யலாம் கைஸ். வாட்டர் ஜெனரேட்டர் செய்யலாம். ஆனால் வந்து அதுக்கு 2 வாட்டர் பக்கெட், அதுக்கு 2 வாட்டர் தேவையே. ஆமாம் கைஸ். அந்த இன்னொரு செஸ்ட்டு கிடைக்கும் போது இன்னொன்று கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு ஷவல் பண்ணிக்கலாம். ஷவல் பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டோட்லாம். எஸ், நம்ம ஷவல் பண்ணி போதும் கைஸ். பிளாக் ஏதோ ஏதாச்சும் பிளாக் பெட் செய்யலாம்ல. பிளாக் பெட்டா? ஐயோ, மென்டல் பிடிச்சிருச்சு கைஸ் எனக்கு. இல்லை கைஸ், எதுக்கு இந்த ஹவு நான் இது வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். ஃபார்ம் தானே? ஆமாம், அதனால தண்ணி இருக்குல்ல. சார் நம்ம தேவையில்லை நம்மளுக்கு. கொஞ்சம் ஐயோ இந்த இடத்த வச்சுட்டு இப்போ அந்த வாட்டர் பக்கெட் எடுத்து இப்போ நம்ம வந்து சீட்ஸ், ஆனால் சீட்ஸ் இல்லையே. அதான் இது பீட்ரூட் இருக்குல்ல. ஆமாம் கைஸ். ஐயோ, பீட்ரூட் சீட் தேவையில்ல நம்மளுக்கு. பீட்ரூட்ஸே பிளான் பண்ணலாம். இல்லைடா, பீட்ரூட் அப்படியே பிளான் பண்ண முடியாது. இதான் பீட்ரூட் இங்கே இதான் பிளான் பண்ண முடியாது. அதுக்கு பீட்ரூட் சீட்ஸ் இருக்குது தனியாக. நம்ம ஏதாச்சும் சீட்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். சீட்ஸ் மஷ்ரூம். வா, நம்ம மஷ்ரூமுக்கு சூப் பண்ணலாம். சூப் அதுக்கு நம்மளுக்கு வந்து 3 wood தேவை. 3 wood எனக்கு டே டைமே ஆயிடுச்சு. 3 wood. நான் குளிக்கிறேன். அதுக்காட்டி மஷ்ரூம் கீழே விழுந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதுதான்டா. அது ஆவலில்ல, அது வரைக்கும் நல்லது தான். அப்புறமேட்டு ஒரு ரேங்க் சந்தைக்கு போறேன். யார் வரீங்க? நான் வரல. புது சீப்பிங்க இருந்துச்சு, எங்க காணோம்? புது சீப்பா? அவங்களுக்கு தெரியாது. டேய் இந்தாடா. எதுக்கு பேய் மாதிரி கிட்டுற? சீட்ஸ் இங்க இருக்கு. எல்லா சீட்ஸும் நம்ம அங்கே தான் வச்சுருக்கோம். தேவையில்ல. ஓகே கைஸ், நம்ம பீட்ரூட் சூப் பண்ணியாச்சு. அங்கே மஷ்ரூம் வச்சு இதெல்லாம் நம்ம செஸ்ட்டில் வச்சிடலாம். மஷ்ரூம் கைஸ் சாரி கைஸ், யாத்திரோட அம்மா கத்துறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அது ஏன்டா இப்போ சொல்கிற? அவங்களே கம்மன் தாண்டா இருக்காங்க. வாங்க மஷ்ரூம் பர்மிட் பிடிச்சிக்கலாம். அதான் மஷ்ரூம் இது பண்ணியா? ஆமாம்ல, மஷ்ரூமை பிடிக்க மறந்துட்டோம்.
அது நம்ம பீட்ரூட் சூப் தானே இப்போ பண்ணோம். ஆமாம் மஷ்ரூம் சூப் நம்ம பண்ணலல்ல. ஆமாம். அதுக்கு இதெல்லாம் எடுக்கணும். இது ஒன்றே குச்சிடலாம். ஏன் குடிக்க முடியாதா? ஆமாண்டா, குடிக்க முடியாது. நம்மளுக்கு ஹெல்த் பாரே ஹங்கர் பாரே போல கீழே. அப்போ குடிக்க முடியாது. அப்போனா சூப்பர் தான். நீ அங்கே ஃபார்ம்லேயே இரு. நான் ஒரு ரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன்டா. இல்லை லக்கி பாக்ஸ் கட்டி வச்சா பயங்கரமாக. லக்கி பிளாக் தான் கிடையாதுடா. நான் ஒரு ரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். வுட்டு போதுமாக்கு இருக்குது. வுட்டு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வருது. நானும் சில அனிமல்ஸை தள்ளி விட்டுடுறேன். 12 விட்டுருக்கு. இதை வச்சு 16 ரேஞ்சஸ் கட்டலாம். 16 கட்டலாம். கேஷ் அவங்க போய் சொல்கிறாங்க, தெரியல. கட்டலான் இருக்கேன். கட்ட முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கு போய் ஒரு 3 கட்டலாம். ஒரு 3 டச்சு. அதுக்கப்புறம் 1 இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6. ஓகே, ஓரளவுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மஷ்ரூம் இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? பின்னாடியே ஓடும், பின்னாடியே வரும்ல. மஷ்ரூம் எப்படி அந்த மாதிரி பண்ணுறது? தெரியவா. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கட்டிடலாம். ஃபார்ம் தானே கட்டியாச்சு. ஃபார்ம் இல்லை, ரேஞ்சு மாற்றி சொல்லிட்டேன். ட்ரீ ஃபார்ம் பண்ணிடலாம். சென்டரில் மட்டும் ஒரு கேட் வச்சுட்டு, ஆனால் அந்த சைடில் கீழே வந்துருமே கவு. எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது மட்டும் கீழே விழுந்துடக்கூடாது இந்த கேட்டு. ப்ளீஸ். எஸ், எடுத்தாச்சு. அவ கொஞ்சம் நவுறு. சாரி, உன்னை இடிச்சுனுக்கு சாரி. ஆனால் 2 கேட்ஸ் வச்சுக்கலாம். நீ கம்முன்ற கொஞ்சம். ஐயோ, காலியா? காலி தாண்டா. ஸ்டிக்ஸ் இருக்கு. அப்போனா நான் வா. எதுக்கடா செஸ்ட் ஓப்பன் பண்ணுறான்? கிராஃப்டிங் டேபிள் அங்கே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பண்ண முடியாது? ஸ்டிக்ஸ் இருக்கு, ஆனால் இது இல்லையா? அங்கே பேர் அங்கே அதான் விட்டு. ஓகே, அந்த 3 தாண்டா இருக்கு. மஷ்ரூம் கொஞ்சம் நோட்றியா? அதான் எப்படி கரெக்டாக வந்துச்சு? மஷ்ரூம் இங்கே தான். இங்கே வா, உள்ளே வந்துரு. மஷ்ரூம் நான் தள்ளி விட மாட்டேன். அதுவே தானாக உள்ளே போயிடுச்சு. குட் பைடா இந்த மஷ்ரூம். அதுவே தானாக உள்ளே போயிடுச்சு. நம்மகிட்ட இன்ஃபினிட்டி ஃபுட் இருக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஃபுட்டு. ஆமாம், டெய்லியும் பண்ணுவேன். தப்பான இது பிளாக் மைண்ட் பண்ணிட்டேன்டா. ஆனால் இதை வச்சு அப்படியே கீழே போக முடியுமான்னு பார்க்கலாமா? கீழே போனால் நம்ம டைடா. ஆமாம், ஆனால் வாய்ட் இருக்குல்ல. நம்ம ஷெல்டர் எப்படி கட்டுறது? இந்த இடத்துல கட்டிடலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் தான். டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டர்ட் கிடைக்குதுல. நம்ம இது ஷவில் பண்ணுவோம். பிக்காக்ஸ் பண்ணேன், ஆனால் வச்சுட்டேன். எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். பெட்ராக்கு அப்டேட் ஆகுது. அப்பனா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். அதனால எல்லாத்துக்கும் பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்கடா. பாய். வெயிட் பண்ண, அப்டேட் டைம் முடிய போகுது.